கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 25. திரிபுவனமாதேவி, அத்தையிடம் போய் விடை பெற்று வர வேண்டும். அத்தனை பேரையும் வர சொல். அத்தைக்கு கொடுப்பதற்கு பழங்களும் புஷ்பங்களும் எடுத்துக்கொள். அத்தைக்கு மேலே போர்த்தி கொள்ள சீனத்து பட்டிலே சால்வை ஒன்றையும் எடுத்துக்கொள். குந்தவையை வர சொல்ல வேண்டாம். என்னுடைய மனைவியர் மட்டும் வந்தால் போதும். அதிகாரிச்சிகளை முன்னே அனுப்பி என் வருகையை தெரிவித்துவிட. அத்தை தயாராக இருக்கட்டும். அவருடைய அந்தப்புறத்தில் திடும் என்று நுழைவது நன்றாக இருக்காது. ராஜேந்திர சோழர் கட்டளையிட அவர்கள் எல்லோரும் பரபரப்பானார்கள். சீக்கிரமே கையுறைகளோடு தயாரானார்கள். திருபுவனமாதேவி கிளம்பலாம் என்று சொன்னதும் மன்னர் சால்வையை மேலே பூர்த்தி கொண்டு உடைவாளை இடுப்பிலே தரித்து கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்தே குந்தவையரின் அந்தப்புறத்திற்கு நடுவே உள்ள சிறிய பாலத்தை கடந்தார். அது ஒரு திறந்த வெளி பாலம். அங்கிருந்து பார்த்தால் அரண்மனை வாசல் தெரியும். அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. சற்று நேரம் அதை கவனித்துவிட்டு அவர் தொடர்ந்து நடந்தார். அவர் வந்ததும் வாசற்கதவு பளிச்சென்று திறக்கப்பட்டது. அதிகாரிச்சிகள் கவனித்து திறக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு முன்னே ஒரு அதிகாரிச்சி வணங்கி வழிகாட்ட கொஞ்சம் இருளான அந்த இடத்திலே விளக்கொளியை காட்டியபடி இன்னொரு பெண்மணி நடந்து வந்தாள். திரும்ப மறுபடியும் வெளிச்சம் வந்தது. நீண்ட மேற்கத்திய நடையிலே நடந்து போய் குந்தவையாரின் அறைக்குள்ளே நுழைந்தார். ஆசனத்தில் அமர்ந்திருந்த குந்தவையார் எழுந்து நின்று, வருக வருக மன்னரே, மன்னரே வருக வருக என்று கை நீட்டி வரவேற்றார். நான் ராஜேந்திரன், உங்களுடைய மருமகன். உங்களை காண வந்திருக்கிறேன் என்று பணிவோடு மன்னர் கை கூப்பினார். என்னதான் நீ எனக்கு உறவானாலும், என்னதான் என்னுடைய தம்பியின் பிள்ளையானாலும், இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, முடிசூடிய மன்னன், பாண்டிய சோழன், வீர சோழன், உன்னை நான் எழுந்து நின்று வரவேற்காமல் வருக வருக மாமன்னா என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? உள்ளே வா, உள்ளே வா. ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள் என்று ராஜேந்திர சோழரின் மனைவியருக்கும் கட்டளையிட அவர்கள் உள்ளே வந்தார்கள். 2 பேரும் மிக நீண்ட ஒற்றை ஆசனத்தில் மூலைக்கு ஒருவராய் உட்கார்ந்து கொண்டார்கள். நடுவிலே உள்ள ஆசனத்தில் தட்டுகள் வைக்கப்பட்டன. என்ன சம்பிரதாயமடா இது? ஒரே வீட்டிற்குள் மாறி மாறி தட்டுக்கள் கொடுத்து கொள்ள வேண்டுமா? அவன்தான் சொல்கிறான் என்றால் நீங்களும் அதற்கு மேலே. குந்தவை அத்தை அழுத்து கொண்டாள். முக்கியமான காரியமாக கிளம்புகிறேன். ஆகவே சொல்லிவிட்டு போகலாம் என்பது என் எண்ணம். அப்படி சொல்லும் பொழுது வெறும் கையோடு போக வேண்டாம் என்பதும் என் எண்ணம். தெரியும் ராஜேந்திரா, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று நான் யூகிக்க முடிகிறது. ஆனால் உன் வாயால் சொல்லு, என்ன விசேஷம்? அத்தை, தஞ்சையை விட்டு இடம்பெயர்ந்து ஜெயங்கொண்டத்திலே நான் கட்டியிருக்கின்ற அரண்மனைக்கு குடிபெயரப் போகிறேன். 3/4 வேலைகள் முடிந்து விட்டன. இன்னும் சிறிது வேலைகள் இருக்கின்றன. சுண்ணம் அடிப்பது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மர நாற்காலிகள், கட்டில்கள், பஞ்சு மெத்தைகள், பரணைகள் போன்றவை போக வேண்டும். சமையல் அறைக்கு உண்டான விஷயங்கள் போக வேண்டும். குளிப்பதற்காக மேல்நிலை தொட்டி கட்டி கயிறுகள் மூலம் தண்ணீர் ஏற்றி அங்கிருந்து குளியல் அறைக்கு அருவி போல தண்ணீர் கொட்டுவதற்கு ஏற்பாடு ஆகி இருக்கிறது. நீர் ஊற்று போல சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. நித்த வினோத பெருந்தச்சன் அற்புதம் செய்கிறார். குளியல் அறையை பார்த்ததும் அப்பொழுதே குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தயாராகவில்லை என்று கைவிரித்து விட்டான். ஆமாம், நீரிலே நீ கூத்தாட ஆரம்பித்தால் ஒரு முழு நாள் போதாதே என்று அத்தை சொல்ல அங்குள்ள அவன் மனைவிகள் வெட்கப்பட்டு சிரித்தார்கள். வீரமாதேவி, எப்படி இருக்கிறாய்? அத்தை திரும்பி வீரமாதேவியை கனிவுடன் பார்த்தாள். சரியாகி விட்டது, நலமாகி விட்டேன். ஆனால் இவர் என்னை அழைத்து கொண்டு போக மாட்டேன், பறவையாரை அழைத்து போகிறேன் என்று சொல்கிறார். பறவையா? போருக்கா? என்ன இது விளையாட்டு? அவள் கொஞ்சம் நோய்மையான பெண் அல்லவா? எத்தனை நாள் நோய்மையாக இருப்பது? கொஞ்சம் வலுவர வேண்டும் என்பதற்காகத்தான் போர் பார்க்க அவளை அழைத்து போகிறேன். அதுவும் தவிர என் உணவுகளுக்கு என்னுடைய அதிகாரிகளை மட்டும் நம்பாமல் சற்று சரியான உணவு கொடுக்க தெரியும் என்பது என்னுடைய எண்ணம்.
வீரமாதேவி வேண்டாமா? இல்லை, பிற்பாடு அழைத்துக் கொள்கிறேன். அதை தவிர வேறு ஒரு வேலை வீரமாதேவிக்கு இருக்கிறது. என்ன வேலை? நான் இந்த இடம் விட்டு நகர்ந்ததும் ஒரு நல்ல நாள் பார்த்து இவர்களை எல்லாம் நீங்கள் ஜெயங்கொண்டத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். என்ன தேதி என்பதை கிருஷ்ணராமன் குறித்து தருவார். அப்படி நேரம் குறித்து தந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு குடிபெயர வேண்டும். அந்த குடிபெயர்தலை வீரமாதேவியின் தலைமையிலே செய்யப்பட வேண்டும். அவர்களை அன்போடு ஆசியோடு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். என்னுடைய இடம் இப்பொழுது உங்களுக்கு சொந்தம். நான் குடியிருந்த அறையிலே நீங்கள் வந்து குடியேறலாம். இல்லை, இந்த இடம் விட்டு நான் நகரப்போவதில்லை. நீ குடியிருந்த இடத்திலே உன்னுடைய மைந்தர்கள் யாரையாவது குடிவை. சரி, உங்களுக்கு வேண்டாம் என்றால் என்னுடைய இடத்தை என் மகன் ராஜராஜாதித்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வரமாட்டீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் உங்களுக்குத்தான் முதல் உரிமை என்று சொல்வதற்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். ராஜராஜாதித்தன் எப்பொழுது இந்த இடத்திற்கு குடிபெயரலாம் என்று ஆவலோடு இருக்கிறான். உன்னுடைய தகப்பனாருக்கு 16 மனைவிகள். இப்பொழுது சிலர்தான் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து விட்டு வா. நான் ஆள் அனுப்பியிருக்கிறேன். வந்து விடுவார்கள். எல்லோருமே நோன்பு நோற்று துறவு கூலம் பூண்டிருப்பதால் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆசியும் உனக்கு உண்டு. பெண்கள் பலர் வர ராஜேந்திர சோழர் எழுந்து நின்றார். கை கூப்பினார். ஒவ்வொரு பெண்ணாக போய் பணிந்து நின்றார். யார் யார் என்று முகம் பார்க்கவில்லை. தகப்பனுடைய மனைவியர் என்பது நன்கு தெரிந்தது. எல்லோரும் அவன் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார்கள். வெற்றி உனதே என்று சொன்னார்கள். மெல்ல பின்னடைந்தார்கள். மறுபடியும் ஆசனத்திலே குந்தவைக்கு அருகே ராஜேந்திரர் அமர்ந்து கொண்டார். சரி, என் புருஷன் எங்கே? நீ வந்து சொல்வது போல அவர் சொல்லிக் கொள்வாரா, அல்லது ஒன்றும் சொல்லாமல் உன்னோடு ஓடிப்போய் விடுவாரா? அம்மா, அவர் வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். ராஜேந்திர சோழர் போன பிறகு தான் வரலாம் என்று இருக்கிறார். என்ன கொடுமையடா இது! ராஜேந்திரா, ஏன் இப்படி என் புருஷனை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் என்று சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். வர சொல் அவரை. நான் இருக்கும் பொழுது வருவதற்கு என்ன தயக்கம்? ராஜேந்திரர் கட்டளையிட்டார். இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம், வீரமாதேவி பேசினாள். எதற்கு தயக்கம்? ஏன் அப்படி சொல்கிறாய்? ராஜேந்திரர் கேட்டார். அவர் கட்டிக்கொண்டு அத்தையின் கன்னங்களில் முத்தமிட்டு விடை பெறலாம் என்று ஆசைப்படலாம். அத்தைக்கு சரியாக வருமா, அல்லது அவருக்குத்தான் நன்றாக இருக்குமா? நீங்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்ய முடியாது. புரிந்துவிட்டதடி, புரிந்துவிட்டது. குந்தவையார் உரக்க கத்தினார். உன் கன்னத்திலே முத்தமிட்டு விட்டு ராஜேந்திரர் போக வேண்டும் என்று சூசகமாக சொல்கிறாயா? அதுதான் இல்லையா என்று சொல்ல மீண்டும் சிரிப்புலி எழுந்தது. வந்தியத்தேவர் உள்ளே நுழைந்தார். வாழ்க மருமகனே என்று கை உயர்த்தினார். வாருங்கள் மாமா. அரசர் எழுந்து நின்று கை கூப்பினார். அத்தையிடம் விடை பெறுவதற்காக வந்தேன். ஜெயங்கொண்டத்திலே இடம் பெயர்வதற்காகவும் உத்தரவு கேட்டேன். அவர்கள் ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து என் மனைவியரை அனுப்பி வைக்க சொன்னேன். மற்றபடி கீழே சாளுக்கியத்தின் நிலைமைகளை நீங்கள் அத்தையிடம் பேசியிருப்பீர்கள். அத்தைக்கு தெரியாத ஒரு விஷயமும் இங்கு நடக்காது. அத்தை, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். அந்த வணிகர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களின் 3 பேருக்கு கை பிரித்து விட்டது. இன்னும் 3 பேருக்கு கை பிரிப்படவில்லை. அப்படி பிரிந்தாலும் ஒரு கை நன்றாக இயங்காது. அவ்வளவு ஒட்டி போய் இருக்கிறது. என்றாலும் நிச்சயம் பிரித்து விடலாம். ஒரு கையாவது இயங்கட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிக வலி இருக்கிறதா? இல்லை, வலியே இல்லாது நன்றாக செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு சில விரற்களை தான் அறுக்கிறார்கள். மருந்து போட்டு மறுபடியும் ஒட்டி விடுகிறார்கள். மறுபடியும் அறுக்கிறார்கள். நிதானமாக வேலை செய்து கையை பிரித்து எடுக்கிறார்கள். 2 கையுமே இயங்க வேண்டும் என்பதுதான் ஆசை. சிலருக்கு அது முடியாது என்றதும் அவர்களுக்கு கவலை. தொடர்ந்து கைகளுக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தால் 2 கைகளுமே வேலை செய்யும் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன கோரமடா! அந்த கை இரத்த விழாராக கிடக்கிறது. அள்ளி அள்ளி சாப்பிட்டவன் அம்மா, எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவன். எனக்கே ஏன் இந்த கதி என்று அந்த வணிகர்கள் அழும்பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கொள்ளையடிக்கலாம்,
கொலை செய்யலாம், வணிகர்களை அடித்து விரட்டலாம், கையறுத்து கொடுமை செய்கின்ற பொழுது இது சாதாரண விஷயமாக எனக்கு தெரியவில்லை. சோழ தேசத்தின் மீது காழ்ப்பாக எனக்கு தெரியவில்லை. வேறு என்னமோ இருக்கிறது. குந்தவை குமரினார். என்ன என்று நினைக்கிறீர்கள் அத்தையே? இது மத சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது. நீ என்ன சாமி கும்பிடுவாயா? இப்படிதானே கும்பிடுவாய்? சிவனை கும்பிடுவாயா? விஷ்ணுவை கும்பிடுவாயா? இப்படியே கும்பிட்டு கொண்டே இரு என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லியே அறுத்து இருக்கிறார்கள். எனவே இது மதத்வேஷம். புத்தர் என்கின்ற பெயரிலே, அமைதி என்கின்ற பெயரிலே, அன்பு என்கின்ற பெயரிலே ஒரு குழு செய்கின்ற அட்டகாசம். புத்த பிக்ஷுக்கள் சொல்லாமல் ஒரு குழுவிற்கு இப்படி ஒரு எண்ணம் வராது. அரசியல் ரீதியான சண்டையாக இருந்தால் கூட பொறுத்து கொள்ளலாம். சைவ சமயத்திற்கு எதிராக, வைணவ சமயத்திற்கு எதிராக, பரதகண்டத்திற்கு எதிராக சண்டை என்றால் இது அடித்து நொறுக்கப்பட வேண்டும். மறுபடியும் குந்தவையிடமிருந்து சீறல் எழுந்தது. மனதில் அந்த எண்ணம் இருக்கிறது அத்தையே. நான் வெகு நிச்சயம் செய்வேன். கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் போக வேண்டிய காரணங்கள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சேர தேசத்து போர்க்கலன்கள் வந்து நாகையிலே தங்கி இருக்கின்றன. அந்த போர்க்கலன்களை மிக பெரிதாக இருக்கின்றன, மிக பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த நாவாய்களை நாம் வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் அது போதாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த நாவாய்களை வணிகர்களுக்கு வாரித்தரப் போகிறேன். கிட்டத்தட்ட 16 நாவாய்கள் அங்கு தயாராக இருக்கின்றன. அந்த மரக்கலன்கள் அத்தனையும் அவர்களுக்கே. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக இந்த பரிசை தரப்போகிறேன். அற்புதம்! வேறு என்ன விஷயம்? குந்தவை உன்னுடைய மருமகள், ராஜேந்திர சோழனின் தங்கை. அவளை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டும். அந்த பெண் பித்து பிடித்தது போல இப்பொழுது தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கிறாள். அவளை பேசி மனப்பக்குவம் செய்ய வேண்டும். இது முக்கியமான காரியம். வந்தியத்தேவர் பேசினார். ஒரு மனநிலை பிழன்றவரை அரண்மனையிலே வைத்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அவளுடைய ஜாதகத்தில் இது மிக மோசமான நேரம். குலதெய்வ வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்று கிருஷ்ணராமன் இன்று காலையில் தான் சொன்னார். அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நல்ல வேளை, எனக்கு மறந்து போயிற்று. குலதெய்வ வழிபாடு மட்டுமல்ல, வேறு ஒரு விஷயமும் செய்ய வேண்டும் ராஜேந்திரா. என்ன அத்தையே? நாம் சில விஷயங்களை எளிதாக மறந்து விடுகிறோம். நான் எதையும் மறக்கவில்லையே. மறந்து விட்டாய் ராஜேந்திரா. ஒரு பள்ளிப்படை கோவில் எழுப்பினாயே, ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், என்னுடைய சிறிய தாயார் பஞ்சவன் மாதேவிக்கு பள்ளிப்படை எழுப்பினேன். பஞ்சவன் மாதேவி யார்? நடன பெண்மணி. அனுக்கி மனைவி கூட இல்லை. அவளுக்கு பள்ளிப்படை எழுப்பினாய். ஏன்? பஞ்சவன் மாதேவி ஒரு உத்தமமான பெண்மணி. ராஜராஜரை உருவாக்கியவர். ராஜராஜர் மீது மிகுந்த காதல் உடையவர். உன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர். அவளுடைய தோளிலே சாய்ந்து கொண்டுதான் அவர் ராஜாங்கத்தை செவ்வனே நடத்தினார். அவளும் அவருக்கு ஆதரவாக இருந்தாள். அந்த காரணங்களினால்தானே நாம் எல்லோராலேயும் கொண்டாடப்பட்டு சிவகதி அடைந்தார். அவளுக்கு பள்ளிப்படையும் நீ எழுப்பினாய். பழவேட்டரையர் வம்சமான அந்த அழகிய பெண்மணிக்கு அவ்வளவு பெரு கோவில் எழுப்பினாயே, அதை பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்தாயா? உள்ளுக்குள்ளே காராமணி தோட்டம் போட்டு வாழை மரங்கள் வளர்த்திருக்கிறார்கள். கோவிலுக்குள்ளே உழுது பயிரிடுகிறார்கள். அவர்களுக்கு பயிரிட நிலமா இல்லை? அந்த கோவிலை கவனித்து கொள்கிறவர் அங்கிருந்தபடியே பாசனம் செய்யலாம். கேணி இருக்கிறதே, இறைத்து கொள்ளலாம் என்று இந்த மாதிரி செய்கிறாராம். முதலில் காய் போட்டாராம், இப்பொழுது காராமணி தோட்டம் போட்டிருக்கிறாராம். சரியானபடி நாம் காவல் போடவில்லை. அங்குள்ள அந்தணர்களை வேளாளர்கள் மிரட்டி உங்கள் வேலை பூஜை செய்வது, அதை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட அந்தணர்கள் எதுவும் தெரியாது என்று கைவிரிக்கிறார்கள். ஆனால் பூஜை ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை மட்டும் ஒழுங்காக நடந்தால் போதுமா? கோவிலை சுற்றி காராமணி தோட்டமும் வாழை தோட்டமும் இருந்தால் பாம்புகள் நகராதா? பாம்புகள் நகர்ந்தால் சிவாச்சாரியார்கள் உள்ளுக்குள்ளே போவதற்கு பயப்படுகிறார்கள். மடமடவென்று பூஜை செய்துவிட்டு வருகிறார்கள். அரைகுறையாக பூஜை நடக்கிறது. சிறிய வௌவால் மேலே தொங்குகின்றன.
புகை போடக்கூட நேரமில்லை என்கிறார்கள். இது தவறாகப்படுகிறது எனக்கு. இதுவும் குந்தவையினுடைய மனநிலைக்கு காரணமாக இருக்குமோ, மூத்தோர் சாபமோ என்ற பயம் வந்தது எனக்கு. எனவே அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். யாரை இதற்கு தலைமையாக போட்டு இந்த பள்ளிப்படையை சரி செய்ய ஏற்பாடு செய்வது? ராஜராஜரின் பள்ளிப்படை இருக்கிறது, பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை இருக்கிறது, பட்டமகிழ்ச்சியின் பள்ளிப்படை கூட இருக்கிறது. இன்னும் அதற்கு முன்பு உண்டான சுந்தர சோழர், பராந்தகர் பள்ளிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் பாதுகாக்க ஒரு சரியான நபரை நியமிக்க வேண்டும். திரும்ப திரும்ப கிருஷ்ணராமரையே தொந்தரவு செய்வது இந்த வயதிலே எவ்வளவு வேலைதான் அவர் செய்வார்? இல்லை, எனக்கு யார் ஆள் என்று தெரிந்துவிட்டது. ராஜேந்திர சோழர் கை உயர்த்தினார். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் யோசித்தார். நேற்று கூட அவர் கனவில் வந்தார். என்ன வேண்டும் ராஜேந்திரா என்று கேட்டார். உங்கள் ஆசிகள் வேண்டும் என்று சொன்னேன். கை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்பொழுதுதான் அந்த கனவே ஞாபகம் வருகிறது. லகுலீச பண்டிதர் அவர் தஞ்சைக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் கனவு வந்திருக்கிறது. வந்தியத்தேவர் அவர்களே, லகுலீச பண்டிதர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து சொல்லுங்கள். அத்தை, நான் விடை பெறுகிறேன். இங்கிருந்து உன்னுடைய பொருட்கள் ஏதும் வேண்டுமா? அத்தை எழுந்து கொண்டே கேட்டாள். அதெல்லாம் வீரமாதேவி முடிவு செய்யட்டும். வீரமாதேவி, இங்குள்ள பொருட்களில் ஏதாவது எடுத்து போக வேண்டுமா? புது வீடு, புதிய பொருட்களை உபயோகப்படுத்துவோமே, இதையெல்லாம் ராஜராஜாதித்தன் அனுபவிக்கட்டுமே என்று சொல்ல எல்லோரும் சரி சரி என்று சொன்னார்கள். ராஜேந்திரர் அந்த அந்தப்புறம் விட்டு கை கூப்பியபடியே நீங்கினார். அந்தப்புற வாசலுக்கு வந்து நெடுஞ்சான் கிடையாக அத்தையின் கால்களிலே விழுந்து வணங்கினார். வாளை எடுத்து அத்தையின் கையில் கொடுத்தார். அத்தை அந்த வாளை கையிலே வைத்து கொண்டு, ஜெய் விஜய் பவ, சோழம் சோழம் சோழம், இந்த சோழம் என்றுமே உனதாகட்டும் என்று அவர் நெஞ்சிலே அந்த வாளை அழுத்தினார். நெஞ்சில் அழுத்தப்பட்ட வாளை அப்படியே 2 கைகளாலும் பொத்திக்கொண்டு ராஜேந்திரர் பின்னடைந்தார். பிறகு இடுப்பிலே சொருகிக் கொண்டார். மனைவிகள் புடைசூழ ராஜேந்திரர் போவதையே அத்தை குந்தவை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாள். மன்மதன் இத்தனை பெண்களுக்கு நடுவே வாட்ட சாட்டமாய் பீமசேனனைப் போல உடைவாளோடு நடந்து போய் கொண்டிருக்கிறான். அந்த பெண்டுகளுக்குத்தான் இவன் மீது என்ன காதல், என்ன வெறி! ஒவ்வொருத்தையும் பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே, அப்பப்பா என்னோடு இரு என்று கெஞ்சுகிறார்கள். அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டாள். ஒரு தாய் போல தன் மகனுடைய காதலை பார்த்து படுகின்ற சந்தோஷம் அது. ராஜேந்திரர் தன் அரண்மனை வந்தபொழுது ராஜராஜாதித்தன் வந்துவிட்டதாக தகவல் வந்தது. அவனை உள்ளே வர சொன்னார். 24 வயதே ஆன ராஜராஜாதித்தன் துள்ளி குதித்து கொண்டு உள்ளே வந்தான். மீசை இப்பொழுது கருப்பாகி இருந்தது. முகத்திலே 2 நாள் தாடி இருந்தது. தோள்கள் அகலமாக இருந்தன. தலைமயிர் சிலுப்பி இருந்தது. மஞ்சள் நிற சட்டை அணிந்திருந்தான். கரை போட்ட காழகத்தை பஞ்சகச்சம் போட்டு அணிந்திருந்தான். இடுப்பிலே உடைவாள், முதுகிலே கேடயம் என்று ஆயுதபாணியாக இருந்தான். 2 கைகளிலும் கேயூரம் மினுமினுத்தது. உள்ளே ஓடி வந்து அப்பாவின் காலிலே விழுந்து வணங்கினான். வாளை எடுத்து அப்பாவிடம் கொடுத்தான். நான் வெற்றி பெற்ற தேசங்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம் என்று கை உயர்த்தி வாளின் மீது கை வைத்து சத்தியம் செய்தான். அந்த வாளை ராஜேந்திர சோழர் கண்களிலே ஒற்றிக்கொண்டார். எடுத்து அவன் நெஞ்சிலே பதிய வைத்தார். பதிய வைத்த வாளை அவன் 2 கைகளாலும் பொத்தி கொண்டான். பிறகு எடுத்து இடுப்பிலே வைத்து கொண்டான். சேர தேசத்திலிருந்து இனி ஒரு சிறு துரும்பு கூட நமக்கு எதிராக பேசாது. அடித்து நொறுக்கி விட்டேன். அங்கிருந்து மதுரை வழியாக நாகை பயணப்பட்டேன். மதுரையிலும் எதிர்ப்புகள் எதுவும் இல்லை. நான் தென்பக்கம் போனேன். ராமேஸ்வரம் வரை போய் அங்கிருந்து கடற்கரை ஓரமாக பயணப்பட்டு நாகை வந்து அடைந்தேன். நாகையிலிருந்து தெற்கும் வடக்குமாக புத்த பிக்ஷுக்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது. நாகையில் ராஜேந்திர சோழர் விகாரை கட்டுகிற பொழுது எனக்கு தெரிந்து 15 புத்த பிக்ஷுக்கள் தான் இருந்ததாக சொன்னார்கள். இப்பொழுது 300-400 பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனையும் புத்த பிக்ஷுக்கள்.
ஒரு விகாரைக்கு தேவையா என்ற கேள்வி வந்தது. ஆனாலும் அங்கு விசாரிக்காமல் நேரே இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்துவிட்டேன். அவை எனக்கு கவலைக்கிடமான விஷயமாக தோன்றுகிறது. அந்த பிக்ஷுக்கள் மக்களிடம் பழகுகிறார்கள். அவர்களிடம் பிக்ஷைக்கு கையேந்துகிறார்கள். அவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறார்கள். சிவன் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். மதம் மாற்றம் செய்வார்களோ என்கின்ற எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது. சிலரை மதம் மாற்றமும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக தெரியவில்லை. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை நான் கவனிக்க வேண்டுமா அல்லது நீ கவனித்துக் கொள்கிறாயா? நீங்கள் உத்தரவிட்டால் நான் கவனித்துக் கொள்கிறேன். யார் கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். அங்கு இன்னும் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்? கடல் மட்டத்தை கவனிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அங்கிருந்து மரக்கலன்கள் வருகின்றன. எங்கிருந்து? ஸ்ரீவிஜயத்திலிருந்து. எதற்காக? சீனத்து கப்பல்களிலிருந்து பொருட்களை வாங்கி ஸ்ரீவிஜயமே நேரடியாக சோழ தேசத்தில் விற்கலாம் என்று வந்திருக்கிறது. உள்ளே ஒரு மரக்கலனும் வரக்கூடாது. ஒரு விற்பனையும் நடக்கக்கூடாது. ஒரு பானை கூட விற்கக்கூடாது. ஒரு முழம் துணி கூட உள்ளே வரக்கூடாது. இதை நீ சொல்லிவிடு. நாம் சொன்னால் கேட்க மாட்டார்கள். அந்த கழங்களை பார்த்தால், பல பானைகளை பார்த்தால் நம் ஆட்களுக்கு ஆசை வருகிறது. எனவே தொலைவில் நிறுத்தி படகுகளிலே ஏற்றி திருட்டுத்தனமாக கொண்டு வருகிறார்கள். கள்ளக்கடத்தல் அதிகமாக இருக்கிறது. எனவே என்ன செய்ய சொல்கிறாய்? அந்த மரக்கலன்களை பாதி வழியிலேயே மடக்கி எரியூட்டி விட வேண்டும். 4 மரக்கலன்களை எரித்தால் ஸ்ரீவிஜயத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள். நல்லது, சரியான யோசனை. சீனத்து பண்டங்களை சீனத்து கப்பல்களிலிருந்து வந்தால் மட்டுமே நாம் ஏற்போம் என்று சொல்லிவிடுங்கள். உங்கள் பேச்சிலே ஒரு தவறு இருக்கிறது. வந்தியத்தேவர் வேகமாக பேசினார். என்ன தவறு? ஸ்ரீவிஜயத்து மரக்கலன்களை, சீன பொருட்களை நாம் பாழ்படுத்தினால் செய்தி சீனர்களிடம் சொல்லப்படும். சோழர்கள் சீனர்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அது நமக்கும் சீனத்திற்கும் இருக்கும் நல்ல உறவை, நல்ல வியாபாரத்தை பாதிக்கும். நம்முடைய நானாதேசிகளும் மற்ற வணிக சபையினரும் இதை முக்கிய விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரம் பாழ்படக்கூடாது. எனவே தீயிடுவதோ அழிப்பதோ நல்லதில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பிறகு என்னதான் செய்யலாம்? கொள்ளை அடிக்கலாம். மரக்கலன்களை திருப்பி அனுப்பலாம். அல்லது மரக்கலன்களை நிறுத்தி வைத்துக்கொண்டு அவர்களின் சிறிய படகுகளில் ஊருக்கு போக சொல்லலாம். நல்ல யோசனையாக படுகிறது. பொருட்களை பாழ் செய்வானேன்? குந்தவை சொல்ல ராஜேந்திரர் சிந்தித்தார். ராஜராஜாதித்தன், நான் இதற்கு விடை ஊருக்கு கிளம்பும் முன் தெரிவிக்கிறேன். இனி இந்த அரண்மனை உன்னுடைய அரண்மனை. உன் மனைவியரை வந்து இங்கு சுகமாக தங்கச் சொல். இந்த இடத்திலே ஒரே ஒரு அறையின் கீழ்ப்பக்கம் குந்தவை குடியிருப்பாள். மற்றபடி இந்த மேல் பகுதி முழுவதும் உனக்கு சொந்தமானது. மறுபக்கம் மற்ற ராஜராஜரின் அரசியர்களும் அங்கு இருப்பார்கள். இது மிக சுகமான இடம். ராஜராஜர் வாழ்ந்த இடம். நான் சந்தோஷமாக இருந்த இடம். இதை உனக்கு பரிசளிக்கிறேன் என்று சொல்லி ஆற தழுவிக்கொண்டார். அப்பனும் பிள்ளையும் மாறி மாறி கன்னங்களிலே முத்தமிட்டு கொண்டார்கள். நீ இங்கு காவல் இருக்கிறாய் என்பதால் தஞ்சையை பற்றி, தெற்கு எல்லைகளில் பற்றியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை விட திறம்பட இதை நீ நிர்வகிப்பாய் என்று எனக்கு தெரியும். பரப்பன் மழப்பாடியாரையும் கிருஷ்ணன் ராமனையும் அனுசரித்து செல். வந்தியத்தேவரே, லகுலீச பண்டிதரை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா? ராஜேந்திரர் சொல்லிக்கொண்டே ராஜராஜாதித்தனின் தோளில் கை போட்டு கொண்டு வெளியே வந்தார். லகுலீச பண்டிதரை பற்றி என்ன செய்தி வேண்டும்? ராஜராஜாதித்தன் விசாரித்தான். ஏன், சந்தித்தாயா? பெருவுடையார் கோவிலில் இருக்கிறார். இன்று காலை பெருவுடையாரை தரிசனம் செய்யும் பொழுது அவரையும் பார்த்தேன். எங்கே உன் தந்தை என்று கேட்டார். போய் சொல்கிறேன் என்று சொன்னேன். மற்ற விஷயங்கள் பேசும் பொழுது இது மறந்துவிட்டது. நல்ல வேளை, இப்பொழுதாவது சொன்னாயே.
தஞ்சை மக்களிடம் விடை பெறுவதற்கு முன்பு பெருவுடையார் கோவிலுக்கு போய்விட்டு வந்து விடுவோம், கிளம்புங்கள் என்று சொல்ல, வெளியே அரசரின் தலை தெரிந்ததும் எக்காலங்கள் ஊதப்பட்டன, முரசுகள் முழங்கியது. சோழம் 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 என்று போர் வீரர்கள் கத்தினார்கள். நேரடியாக போருக்கு போகிறோம் என்று நினைத்து ஆவேசப்பட்டார்கள். அரசர் கையமர்த்தினார். மெய்க்காவல் படையிடம் தன் திட்டத்தை சொன்னார். மெய்க்காவல் படை ஓடி போய் அங்குள்ள வீரர்களிடம், அரசர் கோவிலுக்கு போய் வருவார், வந்த பிறகு நாம் கிளம்பலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் அமைதியானார்கள். மெய்க்காவல் படை முன்னேற வந்தியத்தேவரும் ராஜராஜாதித்தனும் பரமன் மழப்பாடியாரும் பின்தொடர அவர்கள் பெரிய கோவிலை நோக்கி ஊர்வலமாக போனார்கள். கேரளாந்தகன் வாயிலை கடந்தார்கள். ராஜராஜர் வாயிலையும் கடந்தார்கள். உள்ளுக்குள்ளே எல்லா குதிரைகளும் ஒரு சேர போயின. முன்பக்கத்தில் படுத்திருந்த உருவம் சட்டென்று எழுந்து நின்றது. 6 அடி உயரம், இடுப்பிலே கரைவேட்டி, மொட்டை தலை, தலை சுற்றி ருத்ராட்ச மாலை, கையிலே வளைத்தடி, உடம்பு முழுக்க திருநீரு, ஒற்றை கபாலம் தாங்கிய ருத்ராட்சம் கோர்த்த மாலை, கைகளிலே பட்டை ருத்ராட்சம், கால்களிலே வீரக்கழல், நெற்றியிலே சுவர் பூச்சாய் திருநீரு எழுந்து நின்று சிவோகம் என்று லகுலீச பண்டிதர் குரல் கொடுத்தார். ராஜேந்திர சோழர் தன் குதிரையை விரைவாக முடுக்கினார். படிகளுக்கருகே போனார். தாவி இறங்கினார். படிகளிலே ஏறி பாசுபதத்தை சேர்ந்த லகுலீச பண்டிதர் என்கின்ற சிவாச்சாரியாரை விழுந்து வணங்கினார். எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க, சோழ தேசத்தினுடைய பெருமை உலகெங்கும் பரவட்டும், உன்னதமான ஒரு அரசன் என்று உன் பெயர் இந்த பூவுலகம் இருக்கும் வரை நிலைக்கட்டும். இங்குள்ள பரதகண்ட அரசர்கள் எல்லோரும் தன் நெஞ்சை காப்பாற்றிக் கொள்ள வாட்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ அடுத்தவன் நெஞ்சை பிளப்பதற்காக வாள் வைத்திருக்கிறாய். சோழ தேசத்தின் புகழ் கடல் கடந்து பரவும், இது சத்தியம், சிவன் மீது ஆணை என்று உரக்க சொன்னார். மன்னர் எழுந்து நின்று கை கூப்பினார். நான் என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேனோ அதையே சொல்கிறீர்கள். ராஜேந்திரர் மிருதுவான குரலிலே பேசினார். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன் தந்தை என்ன நினைத்து கொண்டிருந்தார்? உன் பிள்ளை என்ன நினைக்கிறான்? சகலமும் நான் அறிவேன். சோழ தேசத்தின் பெருமை மேலும் கூட போகிறது. உன் மகனால் இன்னும் வளரப்போகிறது. இன்னும் 6 தலைமுறைகளுக்கு உன் சோழ தேசத்தை அசைப்பதற்கு ஆள் இல்லை. உங்கள் காட்டிலே பொன்மழை பெய்ய போகிறது. அது உன்னுடைய காலத்திலே ஆரம்பம். 6 தலைமுறைக்கு பிறகு மங்குமா? வந்தியத்தேவர் கேட்டார். எது உயர்ந்ததோ அது தாழும், எது தாழ்ந்ததோ அது உயரும். இது உலகத்தின் நியதி வந்தியத்தேவரே. சோழ தேசம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் அது நடக்கிற காரியமா? எங்கே இருக்கிறீர்கள்? 100 ஆண்டுக்கு முன்பு வந்திருந்தீர்கள். சோழ தேசம் என்று ஒன்று உண்டா? சோழ பரம்பரை உண்டா? நடுவிலே காணாமல் போயிருந்தீர்கள். விஜயாலயன் அல்லவா எடுத்து நிற்க வைத்தான். விஜயாலனுக்கு பிறகு வந்த பராந்தகன் அல்லவா கொடி பறக்க விட்டான். அதற்கு பிறகு வந்த ஆதித்தன் அல்லவா இன்னும் உயரக்கொடியை தூக்கினான். சுந்தர சோழர் அல்லவா பலதையும் காப்பாற்றினார். ராஜேந்திர சோழன் தகப்பன் ராஜராஜன் அல்லவா பெரும் புகழ் பரப்பினான். எவ்வளவு பெரிய கீர்த்திமான்கள் நிறைந்த பரம்பரை இது. மிகப்பெரிய வம்சம் இது. இது மேலும் தழைக்கும். எது உயர்ந்ததோ அது தாழும். இது விதி, மறுக்கவே முடியாது. எனவே தாழ்வதை பற்றி யோசிக்காமல் உயர்வது பற்றி யோசியுங்கள். என்ன வேண்டும் ராஜேந்திரா? எதற்கு இந்த கிழவனை தேடி வந்திருக்கிறாய்? உங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று வந்தேன். தெரியும், உன் அத்தை வந்தியத்தேவரின் மாதேவியார் குந்தவை தேவியார் ஏதோ சொல்லி அனுப்பியிருக்கிறாள். ஆமாம், நான் தான் குந்தவைக்கு சொன்னது. சில விஷயங்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன. சோழ தேசத்திலே நிர்வாகம் சரியில்லை. போர் போர் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். குடிமக்களை யார் கவனிப்பது? கோவில்களை யார் கவனிப்பது என்று கேட்டேன். சில தவறுகளை எடுத்து காட்டினேன். ஆமாம், எல்லா தவறுகளையும் நானே சரி செய்து கொண்டிருக்க முடியாது. பள்ளிப்படை கோவில்களை நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அது தவறுதான், அது குற்றம்தான். அந்த குற்றம்தான்
என் தங்கையின் தலையிலே வந்து விடிந்திருக்கிறது. எனவே சோழ தேசத்தில் உள்ள அத்தனை பள்ளிப்படை கோவில்களையும் நீங்கள் நிர்வகிக்கும்படியாக ஒரு சாசனம் எழுதி தருகிறேன். அதை கல்வெட்டாகவும் மாற்ற முயற்சிக்கிறேன். லகுலீச பண்டிதர் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இதற்கு உண்டான பொன்கழஞ்சுகள் 500 முன்பணமாக இப்பொழுது தருகிறேன் என்று திரும்ப ஓலை நாயகத்தின் கையிலிருந்து ஒரு சிறு மூட்டை பொற்கழஞ்சிகள் கனமாக தூக்கி அரசரிடம் கொடுக்கப்பட்டது. அரசர் மெல்ல எடுத்து லகுலீச பண்டிதரின் காலிலே வைத்தார். கதவுக்கு பின்னால் இருந்து லகுலீச பண்டிதரின் சீடர்கள் வெளியே வந்தார்கள். லகுலீச கண்ணால் உத்தரவிட அந்த மூட்டையை எடுத்து கொண்டு போனார்கள். ஆகட்டும் ராஜேந்திரா, பள்ளிப்படை கோவிலை நிர்வகிப்பது என்பது கடினமான வேலை. சாதாரணமான சிவாச்சாரியார்கள் செய்ய முடியாத வேலை. உள்ளே நுழையவும் சில சமயம் அவர்கள் பயப்படுவார்கள். பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவிலுக்குள்ளே காராமணி போட்டவன் கன்னத்திலே அடித்துவிட்டு வந்தேன். வாழை தோட்டத்தை வெட்ட சொல்லி இருக்கிறேன். எல்லா பள்ளிப்படை கோவில்களையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அவர்கள் துணை உனக்கு உண்டு. உன் மீது எறிகின்ற அம்புகள் அவர்களால் தடுக்கப்படும். கவலையின்றி போய் வா. ராஜநரேந்திரன் இன்னும் 25 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்வான். கீழே சாளுக்கியத்திலிருந்து எந்தவித பிரச்சனைகளும் வராது. நீ கவனம் கொள்ள வேண்டியது சொல்லுங்கள். கிழக்கு திசை. நிசம்பசுதனி பலி கேட்கிறாள். கிழக்கு திசை ஆடிக்கொண்டிருக்கிறது. நிசம்பசுதனி பலி கேட்கிறாள். ஆவேசமாக இருக்கிறாள். கோபமாக இருக்கிறாள். அங்கே கிழக்கு திசையில் சோழர்களுடைய கதறல்களை காது கொடுத்து கேட்க முடியாதவளாக தவிக்கிறாள். எனவே கிழக்கு திசை நோக்கி படையெடுக்க வேண்டும். நீ படையெடுக்கும் முன்பு நிசம்பசுதனியை பார்த்துவிட்டு தான் போக வேண்டும். அப்படிதான் செய்கிறேன். ராஜேந்திர சோழர் கைகூப்ப அவர் கை தூக்கி விடை கொடுத்தார். ராஜேந்திர சோழர் பின்னடைந்தார். கீழே இறங்கினார். குதிரை ஏறினார். குதிரையிலே இருந்தபடியே கோவிலை வலம் வந்தார். வேக வேகமாக கோவிலை விட்டு எல்லா குதிரைகளும் வெளியேறின. லகுலீச பண்டிதர் திரும்பி பெருவுடையாரை பார்த்தார். இந்த இளைஞன் சோழ தேசத்தின் பொக்கிஷம். இந்த இளைஞன் மன்னருக்கெல்லாம் மன்னன். இந்த இளைஞன் எரிக்க முடியாத ஒரு காமவேள், மன்மதன், அழகன். இவன் சீரும் சிறப்புமாக இருக்க உன்னுடைய ஆசிர்வாதங்கள் வேண்டும். நீ அவனை அரவணைத்து கொள்ள வேண்டும். நீ அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கை கூப்பினார். கோவிலின் மணி உச்சிகால பூஜைக்கு அழைப்பதாக ஒலிக்க துவங்கியது. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. கதையின் தொடர்ச்சி மீண்டும் நாளை. வணக்கம்.